அம்மா, அவ கொஞ்ச நாள் இங்கே இருக்கட்டும். நம்ம எதுவும் பேச வேண்டாம். தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. டேய், நான் உன்னை பத்தி தாண்டா யோசிக்கிறேன். அவளை பொண்ணு பார்க்க போனதுல இருந்து அவளால உனக்கு அவமானம் தான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் எதையும் நினைச்சு பார்க்கல. இல்ல, நாகவழி தாயோட கிருபையால நல்லபடியா முடிஞ்சது. தெய்வத்து பேரை சொல்லி உன்னை முட்டாளாக்க பாக்குறேன். பொண்ணு பார்க்க போன அன்னைக்கு அவ வீட்லயே இல்ல. அதுக்கப்புறம் எத்தனை தடவை உன்னை அவமானப்படுத்திருப்பா. பழைய விஷயங்களை ஏமா நினைச்சு பார்க்கற? அப்படி பார்க்க போனா நானும் கொஞ்ச நாள் சுயபுத்தி இல்லாம தான் இருந்தேன். அந்த நேரங்கள்ல என்ன நடந்ததுன்னு அதுக்குண்டான காரணம் கூட எனக்கு தெரியல. அதனால தாண்டா நானும் பேசாம இருக்கேன். நான் அவளை கேட்கும்போது பதிலுக்கு என்ன உங்க மகன் எப்படி இருந்தான்னு கேட்டுடக்கூடாது பாரு. தேவையில்லாம எதுக்கு இப்படி மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க? என் கூட வாமா. வேண்டாப்பா, நான் அங்க வரல. எனக்கு இப்ப அவன் முகத்தை பார்க்க இஷ்டம் இல்ல, போதுமா? அம்மா, ஹேமா உன் மருமகமா, நீ பார்க்கலனா எப்படி? நீ வர. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டமா. மானசாவோட அப்பா ஏதோ உயில் எழுதி வச்சிருக்காராம். அதுல 3 குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அந்த கோயிலை கட்டணும்னு எழுதி வச்சிருக்கு. யாருப்பா சொன்னாங்க? இல்ல, நான் இல்லாத போது யாரோ 2 பேரு ராஜான்னு இங்க வந்தாங்களாம். அநேகமா அவங்க இந்த 3 குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்களோன்னு அத்தை நினைக்கிறாங்க. உடனே போய் விசாரிக்க வேண்டியதானே? இல்லம்மா, நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஹேமா கொஞ்சம் நார்மலா ஆகட்டும், அதுக்கப்புறம் அவகிட்டே அந்த விஷயத்த சொல்லி அவளையும் அங்க கூட்டு போலான்னு நினைச்சேன். ஏதோ செய்யுங்கப்பா, நான் இதுல தலையிட விரும்பல. ஏமா, என்ன உனக்கு மறுபடியும் பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, எல்லாம் அந்த நாகவலி தாய் பாத்துக்குவா. பெண் பித்தர்கள், போஜன பிரியர்கள், இதுதான் நீங்கள் வாங்கிய பட்டமா? அது தேவர்களையும் முனிவர்களையும் தாக்கி பலகாலமாகிவிட்டதல்லவா, அதனால். ஓ, அதனால் உன் வீரம் என்பது போய்விட்டதா? விவேகம் சிறிதளவு கூட இல்லையா? ஜெயமே ஜெயா, போதும். என் கோபத்தை அதிகரிக்காதே. கோபப்பட வேண்டியவன் நான், உன் மீதல்ல, என் மீது நானே. ஒரு நாகக்கன்னியை அழிக்க முடியாமல் உன்னிடம் உதவி கேட்கும் நிலை எனக்கு வந்ததை பற்றி நானே வருத்தப்பட வேண்டியதுதான். நிறுத்து, என்னை சீண்டி பார்க்காதே. உதவி என்று கேட்டு வந்ததால் உன் மீது பரிதாபப்பட்டேன். ஒரு மானிடனாக பிறந்த உனக்கு நான் அந்த உதவியை செய்திருக்கவே கூடாது. உன் இயலாமையை மறைக்க நீ ஏதேதோ பேசிக் கொண்டிருக்கிறாய். ஜெயமே ஜெயா, போதும், நிறுத்து. அசுரபலம் என்ன என்பது உனக்கு தெரியாதா என்ன? அந்த பலத்தை நம்பிதானே நானே இங்கு வந்தேன். திரும்ப திரும்ப தோல்விதானே? அப்படி என்றால் என் பலத்தையே சோதிக்க நினைக்கிறாயா? உன் பலத்தை சோதிக்க வேண்டிய கட்டாயம் எனக்கில்லை. ஆனால் உன் பலத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் உனக்கு உண்டு. ஜனமே ஜெயா, யாரிடம்? உன்னிடமா நான் என் பலத்தை சோதிக்க வேண்டும்? என்னை அழிக்க உன்னால் முடியாது. ஏன், யாராலுமே முடியாது. அந்த விஷ்ணு ரூபிணியின் வரத்தை பெற்று வந்தவன் நான். என் மரணம் என்னால் மட்டும்தான். பிறகு எந்த தைரியத்தில் உன் போன்ற அசுரனிடம் உதவி கேட்டு வந்தேன்? உன்னை பரிகாசம் செய்ய நான் இங்கு வரவில்லை. உன் நிலை உணர்த்தவே இங்கு வந்தேன். முதல் முறை வந்தபோது முற்றிலும் நம்பிக்கை வைத்திருந்தேன். 2வது முறை அது பாதியானது. தற்பொழுது இதை சொல்லவே வந்தேன். வருகிறேன். ஜனமே ஜெயா, நில். என்னிடம் உதவி கேட்டு வந்தவனுக்கு என்னால் உதவி செய்ய முடியவில்லையே என்ற பழி என் மீது விழ வேண்டாம். இம்முறை உன்னுடன் நான் மட்டும் வருகிறேன். நல்லது. அப்பொழுது உமது படைகள்? படைகள் நான் ஒருவன் மட்டும் போதும், ஒரு படைக்கு சமம். நம்பிக்கை இழக்காதே.
தேவர்களோடும் முனிவர்களோடும் போர் புரிந்த எமக்கு மானிடர்கள் அற்ப பதர்கள். அதிலும் பூமியில் உள்ள ஜீவராசிகள், நாகங்கள், சர்ப்பங்கள். செல். வருகிறேன். வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க வாங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு. வாங்க, வந்து உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? காஃபி இல்ல ஜூஸ் ஏதாவது? இல்ல எதுவும் வேண்டாம். ஹேமா, மாப்பிள்ள வந்துருவாருமா, நீ டென்ஷன் ஆகாம இரு. இல்லம்மா, 4 மணிக்கு வந்துறேன்னு சொன்னாரு. மணி 5 ஆச்சு, இன்னும் காணமே. நம்ம ஊரு டிராபிக் பத்தி உனக்கு தெரியாதா? எங்கேயாவது டிராபிக்ல மாட்டிருப்பாரு, வந்துருவாரு. ஒரு அரை மணி நேரத்துக்காக இவ்வளவு தவிக்கிறியே, இவ்வளவு நாளா நீ எங்க யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம போயிட்டியே, நாங்க எவ்வளவு தவிச்சிருப்போம். அது அவ ஏதோ ஒரு மனநிலையில அப்படி பண்ணிட்டா. அது சரி, உங்க பொண்ணு தானே, நீங்க விட்டு கொடுப்பீங்களா? ஷோ, என்ன ஏன் பொண்ணுங்கிறீங்க? இப்ப அவ உங்க வீட்டு பொண்ணுங்க. வாங்க சம்பந்திமா. வணக்கங்க. வாங்க சம்பந்தி. ரதி, ஆ. இந்தா பூஜைக்காக நீ கேட்ட எல்லா சாமானும் வாங்கிட்டு வந்திருக்கேன். பூவெல்லாம் என்ன விலை வைக்கிறான்? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, முகூர்த்த நாள் வேற, ஏகப்பட்ட விலை. ஆமா, மாப்பிள்ளை வந்திருக்காரா? வரலீங்க, வந்துருவாரு. ஆஹா. நான் பூஜைக்கு ஏற்பாடு பண்றேங்க. சரி. சம்பந்தி, மாப்பிள்ளை வரதுக்குள்ள நானும் போய் ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ஒரு 2 மினிட்ஸ். சரி. என்ன சுஷிலா, வந்த இடத்துல கூட உன் கோவத்தை காமிக்கணுமா? நீங்க சும்மா இருங்க. நம்ம வீட்லயே இருந்துகிட்டு நம்ம யார்கிட்டயும் சொல்லிக்காம கொள்ளாம போயிட்டா அவ. இதால என்னை எப்படி கேள்வி கேட்டாங்க தெரியுமா? மருமகளை குடும்பப்படுத்திட்டியான்னு. எனக்கு அப்படியே அவளை தங்க தாம்பளத்துல வச்சு தாங்கினேங்க. அவளை என்கிட்ட ஒரு வார்த்தையாவது சொல்லிட்டு போகணும்னு தோணுச்சு அவளுக்கு. சரி விடு. ஹேமா யாரு? நம்ம மருமக தானே. என்னப்பா இவ்வளவு லேட்டு? ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை அதிகம்பா. என்னமாச்சு? உடம்பு சரியில்லையா என்ன? ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நாங்க இப்பதான் வந்தோம். ஹேமா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? என்ன ஆச்சுன்னு கேக்குறேன்ல, சொல்லு. அத்தை என்கிட்ட கோவமா பேசிட்டாங்க. என்ன சொன்னாங்க? அவங்க நான் காணாம போனது தப்பா நினைச்சு ஏதேதோ சொல்றாங்க. அவங்க கோபத்துல ஏதாவது அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த மாதிரிலாம் அவங்க மனசுல எதுவுமே கிடையாது. புரிஞ்சுக்கோ ஏம்மா. சரி, ஏஞ்சி வா, அவங்கள போய் பார்க்கலாம். என்ன, உனக்கு கோவம் தீந்துருச்சுல? சரி வா, கமான். ம். அம்மா, ம்? என்னம்மா ஒரு மாதிரியா உட்காந்துருக்கீங்க? தம்பியை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நான் வேற யார பத்திப்பா நினைக்க போறேன்? எல்லாத்துக்கும் சோதனை வந்துச்சு, அத அவ தீர்த்து வச்சா. இப்ப அவளுக்கே சோதனை காலம், அதையும் அவளே தீர்த்து வைப்பா. சரிம்மா, நான் கொஞ்சம் பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன். ஏன்பா, ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்லம்மா, என்ன விஷயம் சொல்லுங்க. ஏன் நம்ம தாமதிக்கிறோம்? அவங்க வராட்டி என்ன, நாம போய் பாப்போம். நீங்க என்ன சொல்றீங்க? ஆதியோட குடும்பத்தை நாம போய் பாப்போம். கோயில் கட்ட ஆரம்பிச்சா போதும், அவனோட பிரச்சனையெல்லாம் தீந்துரும். அதனாலதான் அவங்கிட்ட போய் உன்னை பத்தி பேசணும். அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம்
நீங்கள் எங்கேயுமே வீட்டு விட்டு வெளியே போனது இல்லையம்மா. ஆமாப்பா. ஆனா இப்போ நாகவல்லி தாயி உத்தரவு கொடுத்திருக்கா. இந்த வீட்ல அவ குடியிருக்கா. இந்த வீட்டை அவ பாதுகாக்கிறா. நான் சிவனுக்கு கோயில் கட்டுற நிலத்தை பார்க்கணும். நான் வெளியே போன தப்பா இதெல்லாம் நடக்கும். ஐஸ்வர்யா, அத்தை, வாமா போலாம். கிளம்பலாம். வா ஐஸ்வர்யா. அம்மா, நீங்கள் வாசல்லையே இருங்க, நான் போய் கார் எடுத்துகிட்டு வரேன். சரிங்க. என்னமாச்சு? என்னமாச்சு? அம்மா, என்னமாச்சு? பொறுமையா எழுந்திரிங்கம்மா. பார்த்து பார்த்துமா, பொறுமையா வாங்க. அப்படியே பார்த்து உள்ள வாங்க. பொறுமையாம்மா, பொறுமையா வாங்கம்மா. ஐஸ்வர்யா, அந்த பக்கம் போடு. ஒன்றும் இல்லைம்மா, பயப்படாதீங்க. பார்த்து. சர்ப்பதோஷத்திற்கான ஆலய பரிகாரம். ஸ்ரீ லலிதாம்பிகை திருக்கோயிலில் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அன்று 10:12 மணிக்குள் ராகு காலத்தில் வெள்ளியினால் செய்யப்பட்ட சர்ப்ப உருவங்களை தலையை சுற்றி புற்றுக்கண்ணிலிட்டு பாலூற்றி சாந்தி செய்து கொள்வது பலனளிக்க வல்லது. ஸ்ரீ லலிதாம்பிகை அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை அன்று உச்சி காலத்தில் பச்சை கற்பூரமும் பன்னீரும் கலந்த தீர்த்த அபிஷேகமும் பாலாபிஷேகமும் செய்வது சிறந்த பரிகாரமாகும். ஈஸ்வரா, எல்லாம் நீ தான் நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும்.
வேண்டாம்னு வந்திருக்கு. அந்த கோயில் விஷயமா ராஜா வீட்டுக்கு போகிறதுக்கு கொஞ்ச நாள் தள்ளி போடலான்னு நினைக்கிறேன். அம்மா என்ன அன்னைக்கு போய் ஆதிசேஷனை பார்க்க சொன்னப்பவே எனக்கு பார்க்க வேணான்னு தோணுச்சு. எனக்கு அங்கே போக சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் அம்மா தெய்வ காரியம் போயிட்டு வான்னு சொன்னாங்க. வேறு வழி இல்லாமல் தான் போனேன். இப்படியாகவும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அத்தை அந்த குடும்பத்தை சந்திக்கிறதுக்கான நேரம் இது இல்லைன்னு இந்த தடங்கல் மூலமா அந்த நாகவலி அத்தை நமக்கு உணர்த்திருக்காங்க. இனிமே அவ எப்போ உத்தரவு கொடுக்குறாளோ அப்போ இதெல்லாம் தானா நடக்கும். நாமளா எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம அத்தையை நல்லா பார்த்துக்கணும், அதுதான் முக்கியம். அந்த கல்லை நீ எதுக்காக தொட்ட? அது எங்க குடும்பத்துக்கு சொந்தமானது. கடவுளே, ஹேமா ஆதிசேஷன், ஹேமா ஆதிசேஷன். அம்மா இறைவா, இன்னும் ஏன் மௌனம் சாதிக்கின்றீர்கள்? தேவி, பதட்டப்பட வேண்டாம். இதற்கு முன் வந்த அசுரர்களை நாகவல்லி எப்படி எதிர்கொண்டாள் என்பது உனக்குத்தான் தெரியுமே. ஆனால் பத்மாசுரனே ஜனமேஜயனுக்கு உதவ திட்டமிட்டு பூலோகம் வந்து விட்டானே, அவனை எப்படி தடுப்பது? ஏன் அவனை எதிர்க்க நாகவல்லிக்கு பலமில்லை என்று நினைக்கிறாயா?
அப்படி இல்லை. அசுரன் வருகையால் பூமியில் உள்ள மனிதர்களுக்கு துன்பம் ஏற்படுகிறதே, அதை எவ்வாறு தடுப்பது? சக்தி உள்ளவர்கள் தடுக்கப் போகிறார்கள். என்ன சொல்கிறீர்கள்? எவன் ஒருவனுக்கு, ஏன் இந்த சிவனுக்கே சக்தி இல்லை என்றால் சவம்தானே. அந்த பராசக்தியின் பிரதிபலிப்பான நீயே வந்து அசுரனை அழிப்பது எப்படி என்று கேட்கிறாய் பார். தவத்தை மெச்சி பாராபட்சம் பார்க்காமல் எல்லோருக்கும் கேட்கும் வரத்தை கொடுத்து விடுவது. பின் அதனால் வரும் தொல்லையில் இருந்து அன்னை பராசக்தி தான் காப்பாற்ற வரவேண்டியிருக்கிறது. சக்தி இருப்பதை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டுமல்லவா? இல்லை என்றால் மறந்து விடுவார்கள். போதும், அசுரனை அழிக்க வழி கேட்டால். தேவி, நிதானமாக செயல்படுபவன் நிச்சயம் வெற்றி பெறுவான். சினம் கொண்டவன் தடுமாறுவான். பத்மாசுரன் நிதானமாக செயல்படுகிறான். எவ்வாறு அப்படி சொல்கிறீர்கள்? ஜனமேஜயன் உதவி கேட்டவுடன் உடனே அவன் வரவில்லை. அதற்கு பதிலாக இருமுறை தன் வீரர்களை அனுப்பி நாகவல்லியின் பலத்தை சோதனை செய்தான். இனிமேல் அவனுடைய போர் யுக்திகள் வேறு மாதிரியாக இருக்கலாம். அப்படி என்றால் நாகவல்லி அவசரப்பட்டு அந்த அசுரனை அழித்து விட்டாள் என்று கூறுகிறீர்களா? இல்லை தேவி, முதலில் எதிரியின் பலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். பத்மாசுரனின் செயல்பாட்டை பார். நிதானம். அந்த நிதானத்தை அவன் இழந்து சினம் கொள்ள வேண்டும். அவ்வாறு சினம் கொண்டால் அவனுடைய போர் வியூகங்களும் சிதறுமல்லவா? கார்கோடனிடம் நாகவல்லி எவ்வாறு சினம் கொள்ளாமல் பொறுமை காத்து வருகிறாள். ஆனால் கார்கோடன் சினம் கொண்டு அவசரப்பட்டு காரியங்களாற்றி சிக்கலில் மாட்டிக்கொள்கிறான். நான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் கூறாமல் என்னை குழப்புகிறீர்களே. குழம்பிய பின் தெளிவடை. அப்பொழுதுதான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கே தெரியும். ஹேமா, என்னம்மா இன்னும் அந்த கனவையே நினைச்சுக்கிட்டு இருக்கியா? கனவுதாம்மா. நான் கோயில் கட்டலான்னு தான் நினைச்சுக்கிட்டு போறேம்மா. அந்த நிலத்துல ஒரு கல் வெளியே வருதுமா. அதுல என் பேர் எழுதியிருக்கு. கூடவே ஆதி பேர் எழுதியிருக்குமா. கண்டிப்பா நான் கோயில் கட்டுவேம்மா. கவலைப்படாத, உனக்கு பிறக்க போற குழந்தை கோவில் கட்டும்னு நம்ம வீட்டுல இருக்கிற ஓலைச்சுவடியிலேயே எழுதியிருக்கேம்மா. கோயில் கட்டுவேம்மா. ஆனா என்னமோ தெரியலம்மா, என் அத்தைக்கு அது பிடிக்கல. என்ன போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்கம்மா. அடிக்கிறாங்கம்மா. ஹேமா, ஹேமா, இது வெறும் கனவு தானம்மா, இதுக்கேமா அழற? அப்படின்னா நான் கோயில் கட்டுறதும் கனவாமா? என் பேரு ஆதி பேரு கல்லுல எழுதினதும் கனவாமா? அப்ப நான் கோயில் கட்ட மாட்டேனாமா? எல்லாம் கனவாயிடுமாமா? சிச்சி, அப்படிலாம் நினைக்காத. எல்லாத்துக்கும் நமக்கு துணையா இருக்கிற நாகவல்லி தாய் இதுக்கும் உனக்கு துணையா இருக்கா. தைரியமா இரு. இந்தா சாப்பிடு, சாப்பிடு ஹேமா. கார்கோட மகாராஜா வணக்கம். உங்களின் கோபம் நியாயமானதல்ல. தயவு செய்து உங்கள் பிடிவாதத்தை விட்டு விடுங்கள்.
எத்தனையோ முறை நாகவல்லி தங்களின் கோபத்தை குறைப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறாள். யார் நீ மாயக்காரி? என் முன் வா. நீங்கள் உங்கள் மகனை பிரிந்ததாக வேதனை கொள்கிறீர்கள். உங்கள் மகன் பத்திரமான இடத்தில்தான் இருக்கின்றான். என்கிட்ட எதுவும் சொல்லாத. நடராஜனின் எண்ணம் நிறைவேற நீங்கள் உதவி செய்கிறீர்கள். பாம்பினத்தை அழிக்கும் கொடிய எண்ணம் கொண்டவன் அந்த நடராஜன். முடிவில் உங்களுக்கும் தொல்லைகள் தருவான். தயை கூர்ந்து எங்களை எதிரியாக நினைக்காமல் உங்கள் கோபத்தை விட்டு விடுங்கள். நான் என் மகனை அவகிட்ட இருந்து மீட்க வேண்டும். கார்கோடா, இதுதான் என் கடைசி முயற்சி. இனிமேல் நாம் போர்க்களத்தில் சந்திப்போம். ஏங்க, நான் ஒரு கனவு கண்டேன். நீயுமா? அப்படின்னா நீங்களும் ஏதாவது கனவு கண்டீங்களா? ஆமா, கனவுல அப்படியே பறந்து போற மாதிரி கோயில் நிலத்தை பார்த்தேன். அதுல திடீர்னு ஒரு கல்வெட்டு தெரிஞ்சது. அதுல உன் பேரும் என் பேரும் இருந்தது. அதே கனவுதாங்க நானும் கண்டேன். ஹே, வாட் a coincidence. ஆனா ஹே, நல்ல வேலை, அது ஒரு கனவா போயிடுச்சு. என்னங்க, அது கனவா போக கூடாது. ஏன்? கோயில் கட்டுறது கனவா போக கூடாது. ஆமா, உங்க கனவுலயும் அத்தை வந்தாங்களா? இல்லையே. நாம எவ்வளவு கஷ்டப்பட்டாவது அந்த கோயிலை கட்டணுங்க. நம்ம குழந்தைய அந்த நாகவல்லி தாய் தான் காப்பாத்தணும். கண்டிப்பா காப்பாத்துவா, கவலைப்படாத. ஓகே, கவலைப்படாத ஆதி. நாகவல்லி தாய்கிட்ட மறுபடியும் உத்தரவு கேட்போம். இல்லைங்க, அதுல ஏதோ தடங்கள் இருக்குன்னு என் மனசுக்கு படுது. என்ன சுஷிலா, 2 பேருக்கும் ஒரே மாதிரி கனவு தான் வந்திருக்கு. கோயிலை கட்டுறதுக்கு நிலத்தை தேடி போற மாதிரி போயிருக்காங்க. இதுல என்ன தடங்கள் இருக்கு? இல்லைங்க, கனவு காண்றதெல்லாம் ஒன்றும் பலிக்கிறது கிடையாது. என்ன பேசுற நீ? எனக்கு என்னவோ ராஜா வீட்டுக்கு போனதான் இதுக்கு ஒரு விடை கிடைக்குன்னு தோணுது. வேண்டாம்ப்பா, நீ தானே சாமி கிட்ட சீட்டு எழுதி போட்ட, அதுல வேண்டான்னு தானே வந்துச்சு. ஆமாமா, ஆனா எனக்கு கனவு வேற மாதிரி தானே வந்திருக்கு. அந்த கல் எடுத்து படிச்சு பார்த்தேன். எனக்கு பாஷை புரியல, ஆனா அதோட அர்த்தம் என்னன்னு கிளீனா புரிஞ்சுது. இங்க பாரு, ஹேமா வயித்துல உண்மையிலேயே குழந்தை வளருதான்னு மறுபடியும் டெஸ்ட் பண்ணு. எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சுக்காம மேல மேல கோட்டை கட்டிட்டு போறது சரியில்லை. முதல்ல நீ டெஸ்ட் பண்ணி பாரு. இங்க பாருங்க, சந்தேகம்னு வந்துருச்சுன்னா அதை தீர விசாரிக்கணும். இப்போ எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. அவ திரும்ப வந்ததுல இருந்து என்ன பார்க்கல. அவங்க வீட்டுக்கு நம்ம போன போது கூட அவ என்கிட்ட முகம் கொடுத்து பேசல. அவ உண்டாயிருக்காளா இல்லையான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அப்புறம் உங்க இஷ்டம். என்னடா உங்க அம்மா இப்படி பேசிட்டு போறா? விடுங்கப்பா. கொஞ்ச நாள் ஹேமாவோட அப்பாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு, ஹேமாக்கு. இப்போ என்னடா சொல்ற? அடுத்தது நானும் அப்படி ஆயிடுவேன்னு சொல்றியா? ஏய் நாகவல்லி, வா வெளியே. நான் என் படையோட வந்திருக்கேன். போர் செய்ய வந்திருக்க. இன்னும் ஏன் ஒளிஞ்சிட்டு இருக்க? படை வீரர்களே, ஏன் அவ முன்னாடி மண்டி போடுறீங்க? நாம அவகிட்ட போர் செய்ய வந்திருக்கோம்.
நாகவல்லி, கார்கோட மகாராஜா படையெல்லாம் நம்மளை எதிர்த்து போர் புரிய முடியாம சரணடைஞ்சிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு எந்த மகிழ்ச்சியும் இல்லை. ஏன் அப்படி சொல்றீங்க? படைகள் சரண் அடைஞ்சிடுச்சுன்னா கார்கோடனை தவிர மத்தவங்க எல்லாருமே நம்மள எதிர்க்கலன்னு தானே அர்த்தம். சரியா சொன்ன. நம்மளோட பலத்தை தெரிஞ்சுதான் சரணடைஞ்சாங்க. இல்லை கத்ருமாயே, நாம் இன்னும் போரை தொடங்கவே இல்லை. நம்முடைய பலம் என்னவென்று அவர்களுக்கு தெரியாது. அதனால் நம்முடைய பலத்தை பார்த்துதான் சரணடைந்தார்கள் என்று சொல்ல முடியாதல்லவா? இப்போ பத்மாசுரன் வேற வந்துட்டானே. அவன் தயாராகும் முன் நாம் தயாராக வேண்டும். நம்முடைய போர் படையை நீங்கள் இருவரும் சேர்ந்து தலைமை தாங்க வேண்டும். தலைமை தாங்க வேண்டும். நாங்களா? நாங்க எப்படி? எங்களுக்கு தான் எந்த போர் அனுபவமும் இல்லையே. அதுவும் அந்த அசுரனை எதிர்த்து நாங்க எப்படி நாகவல்லி? நாம் செய்ய போகும் இந்த போரினால் நாமே அழிந்து போனாலும் பரவாயில்லை. இந்த ஊரில் உள்ள மக்களுக்கு எந்த துன்பமும் ஏற்படக்கூடாது. கார்கோடனோட மனசு மாறுமா? அவரு நம்ம கூட சேர்ந்துருவாரா? மனம் மாற வேண்டும். அதைத்தான் நான் முதலில் எதிர்பார்க்கிறேன். நமக்கு இருக்கும் ஒரே எதிரி நடராஜன் தான். பாம்பினத்தையே அழிக்க புறப்பட்ட அவனை அழிக்கும் நாள்தான் நமக்கு சந்தோஷமான நாள். அந்த சந்தோஷமான நாள் ரொம்ப சீக்கிரமே நடக்கும். நம்ம மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு இருக்கணும். நீங்கள் இருவரும் நமது படைகளை தயார் செய்யுங்கள். பத்மாசுரனுடன் போரிடும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. எங்க சாப்பிட வாங்க. என்னங்க சாப்பிட வாங்க. ஏய், நீ அவன் கூட சேர்ந்துட்டியா? நீ அவன் கூட சேர்ந்துட்டியா? என்ன தைரியம் உனக்கு? வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் அந்த நட்ராஜனுக்கு எதிராக செயல்படுறீங்களா? சொல்லு. அவனோட சேர்ந்து நீ செத்துடுவடி. நீ செத்துடுவ, செத்து தொலைஞ்சிடுவ. அந்த நடராஜ சாமி எல்லாரும் சும்மா விட மாட்டான். ஏய் வேலு, வேலு, வேலு என்ன பண்ற? இப்ப பானு, வேலு என்னங்க வேண்டாம், அவர் எதுவும் சொல்லாதீங்க. அவர் அவரா இல்ல. அந்த நடராஜன் அவரை நமக்கு எதிரா இல்ல, அந்த நாகவல்லி தாய்க்கு எதிர திருப்பி விட்டுருக்கான். இப்ப நம்ம என்ன சொன்னாலும் அது அவர் கேக்குற நிலைமையில இல்ல. ஏய், நீ அந்த நடராஜ சாமி பேரை சொல்லவே தகுதி இல்லாதவன். ஏய் வேலு, நடராஜ சாமியோட முத எதிரியே நீதான். நில்லு. அந்த நாகவல்லி தாய் மேல சத்தியமா சொல்றேன், அங்கே நில்லுங்க. அந்த நடராஜ உங்க மனசுல எதை விதைச்சிருந்தாலும் சரி, அது இந்த நிமிஷமே உங்களை விட்டு போகட்டும். ஒன்னாலையும் அந்த நாகவல்லியாலையும் என்ன எதுவும் செய்ய முடியாது. கூப்பிடு அந்த நாகவல்லிய, கூப்பிடு, கூப்பிடு, கூப்பிடு. ஐஸ்வர்யா, கூப்பிடு. என்னங்க ஏன் பேசாம கூப்பிடு. என்னன்னு தெரியல, கொஞ்சம் வெளியே வா. நான் பார்க்கணும், கூப்பிடு. பானு, கவலைப்படாதம்மா. இதுதான் உச்சக்கட்டம். நம்ம எல்லார் மனசுலயும் வந்த அந்த நாகவல்லி தாய் வேலு மனசுலயும் வர்றதுக்கான நேரம் இது. இப்பதான் நீ ரொம்ப தைரியமா இருக்கணும். எல்லாம் சரியாயிடும். அழக்கூடாது.
நாகவள்ளி தாயே, என் கனவுல வந்த கோவில் கட்டுற இடத்த காட்டின. மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அத்தையும் என் கனவுல வந்தாங்க. ஆனா அவங்க என்ன வெறுக்கிற மாதிரி பேசினாங்க. ஏம்மா, ஏன்னு சொல்லுமா. உன் உத்தரவு படிதானே உன் சன்னதில வந்து நான் தங்கினேன். இதுல ஏன் தப்பு என்னமா இருக்கு? ஆனா அவங்க எல்லாரும் என்ன தப்பா நினைக்கிற அளவுக்கு வச்சுட்டியே. ஏம்மா? இது எல்லாத்துக்கும் எனக்கு நீதான் ஒரு நல்ல வழி காட்டணும். ஹேமா, கலங்காதே ஹேமா. உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் இருப்பேன். விளக்கு ஏற்றத்தக்க எண்ணெய்களும் அதன் பயன்களும். பசும் நெய்யால் விளக்கேற்றினால் சகல செல்வங்களும் சுகங்களும் கிட்டும். நல்லெண்ணெயால் விளக்கேற்றினால் சகல பீடைகள் விலகும். ஆமணக்கு எண்ணெயால் விளக்கேற்றினால் பந்து சூகம் தாம்பத்திய சீகம் விருத்தியாகும். கடலை எண்ணெயால் விளக்கேற்றினால் நாள்தோறும் கடன் தொல்லை தரும். துக்கம் பயம் பீடை முதலியவற்றை உண்டாக்கும். வீட்டுக்கு நல்லதல்ல. குலதெய்வத்திற்கு வேப்ப எண்ணெய் இலுப்ப எண்ணெய் பசும் நெய் மூன்றும் கலந்து விளக்கு ஏற்ற வேண்டும். கணபதிக்கு தேங்காய் எண்ணெயால் விளக்கு ஏற்ற வேண்டும். மகாலட்சுமிக்கு பசும் நெய்யால் விளக்கு ஏற்ற வேண்டும். நாராயணனுக்கு நல்லெண்ணெயால் விளக்கு ஏற்ற வேண்டும். ருத்ரருக்கு இலுப்ப எண்ணெயால் விளக்கு ஏற்ற வேண்டும். பராசக்திக்கு பசும் நெய் ஆமணக்கு எண்ணெய் வேப்ப எண்ணெய் இழுப்ப எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஆகிய ஐந்தும் கலந்து விளக்கு ஏற்ற வேண்டும். துர்க்கைக்கு எலும்பிச்சை தோளால் விளக்கு ஏற்றுவதால் சகல செல்வங்களும் சித்தம் தரும். சர்வ தேவதைகளுக்கு நல்லெண்ணெயால் விளக்கு ஏற்ற வேண்டும். நம்ம பொறுமையோடு இருக்கணும். நம்ம பொறுமைக்கு கிடைச்ச பரிசுதான் கார்கோட மகாராஜாவோட வீரர்கள் நம்ம கிட்ட வந்து சேர்ந்திருக்காங்க. குடும்ப போராட்டமா இருந்துச்சு, இன்னைக்கு மாறிடுச்சு. நமக்கு எதிரிங்க யாருன்னு நாம கண்டுபிடிச்சிட்டோம். நாம வாழற இந்த பூவுலகத்துல இருக்கிற மக்களை எல்லாம் காப்பாத்தணும் நாம உறுதி எடுத்திருக்கோம். பூவுலகை காப்பாற்றும் கடவுள்கள் நம்மளையும் காப்பாத்தும். அந்த தெய்வங்களின் துணையோடு பகை முடிப்போம், வெற்றி பெறுவோம். நாகவல்லி தாயின் புகழை இந்த உலகமெல்லாம் பரப்புவோம். ஜெய் பராசக்தி, ஜெய் பராசக்தி, ஜெய் பராசக்தி, ஜெய் பராசக்தி, ஜெய் பராசக்தி, ஜெய் பராசக்தி. அத்தை, டிஃபன் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. என்னம்மா அங்க ஒரே சத்தம்? வேலை ஏதாவது தகராறு பண்ணானா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அத்தை. அந்த நடராஜ நம்ம குடும்பத்தை நிம்மதியா இருக்க விடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கா. அதான் அவரை தம் பக்கம் திருப்பி வச்சிருக்கா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அந்த நாகவல்லி தாய் நம்ம குடும்பத்துக்கு நல்ல வழி காட்டுவா. எல்லாம் சீக்கிரம் சரியாயிடுத்த. காலம் கடந்துதான் எனக்கு புத்தி வந்துச்சுமா. பேசாம இந்த வீட்டை சினேகாவுக்கு கொடுத்துட்டு அந்த நிலத்திலேயே கோயில் கட்டி இருந்திருக்கலாம். நான் தப்பு பண்ணிட்டேம்மா. நான் தப்பு பண்ணிட்டேன். நான் தப்புதான் பண்ணிட்டேன். அத்த, எது எப்போ எப்படி நடக்கணுமோ அத அந்த நாகவல்லி ஆத்தாவே தன் விருப்பப்படி செஞ்சுக்குவாத்த. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அந்த ஆத்தாவை
மனம் உருக வேண்ட வேண்டியது மட்டும்தான். ஆமாம்மா, அத்தை, நீ சொல்றது சரிதான். சரி, நீ போய் நாகவல்லி தாயே நம்ம குடும்பத்தை காப்பாத்த சொல்லி வேண்டிக்கம்மா. வேண்டிக்கோ போ. நீங்க சாப்பிடுங்க அத்தை. போ. நாகவல்லி தாயே. கவலைப்படாருக்கா, உன்னையும் மாத்திட்டா என்னையும் மாத்திட்டா மாமாவ நாகவல்லி தாயாண்டமா மாட்டுவா. தாயே நாகவல்லி, எங்க போயிட்டா? ஓ, நீ இங்க இருக்கியா? அதான் அவன் போயிட்டானா? திரும்பி வருவல்ல, அது வரைக்கும் நான் காத்திருப்பேன். என்ன கார்கோடா, தனியாக நின்று கொண்டிருக்கிறாய்? நீ உன் படைகளை இழந்து செல்வாக்கை தொலைத்து இப்படி தலைகுனிந்து நிற்பதை பார்த்து நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். இனியும் தாமதிக்க மாட்டேன். என் வழியில் நாகவல்லியை வரவழைக்கிறேன் பார். ஒழிந்து போ. நாகவல்லி, என்ன தலைவா, இப்படியே காட்டுக்குள்ள இருந்தா இப்படி காட்டுக்குள்ள போகலாம்ல? வேண்டாம், நாம இந்த காட்டிலேயே நிம்மதியா இருக்கலாம். என்ன இப்படி சொல்றீங்க? நாட்டுக்குள்ள போனா மனுஷங்களை பிடிச்சி ஒரு ஆட்டு ஆட்டலாம்ல, எங்களுக்கும் சந்தோஷமா இருக்குமே. வேண்டாம், அந்த நடராஜனோடையும் கார்கோடனும் சேர்ந்து என்னால எந்த முடிவுக்கும் வர முடியல. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்ன தலைவா இப்படி சொல்லிட்டீங்க? நாங்க எல்லாரும் எப்பவுமே மனுஷங்களுக்கு எதிரி தானே. நீங்க அந்த நடராஜன் கூட சேர்ந்தாதான் எங்க எல்லாருக்குமே சந்தோஷமே.
வேண்டாம், என்ன குழப்பாதீங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. உங்க உதவி தேவைப்பட்டுச்சுன்னா நான் கூப்பிடுறேன். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. குருவே இல்லைங்க, உங்களை எங்க குருவா நினைச்சிட்டோம். இப்படி எத்தனை நாள் தான் சுத்திட்டு இருக்க முடியும்? எங்களோட மோட்சத்துக்கு நீங்க தான் வழி காட்டணும். மோட்சத்துக்கு நான் வழி சொல்றதா? அந்த நாகலோகத்துல இருக்கிற நவரத்ன பாம்பு கிடைச்சா போதும், அதான் எனக்கு சொர்க்கம். அதுக்கு என்ன செய்யலான்னு யோசிச்சு போதா நடராஜனும் கார்கோடனும் எனக்கு உதவி செய்யறதா சொன்னாங்க. ஆனா அவங்களாலேயே நாகலோகத்துக்கு போக முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இனி அவங்கள நம்பி பிரயோஜனம் இல்லை. புது வழிதான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த காட்டில் இருக்கிற பாம்புகளை எல்லாம் அடிமைப்படுத்தி அதுங்க மூலியமா நான் மறுபடியும் நாகலோகத்துக்கு போய் நவரத்ன பாம்பை கையில எடுக்கணும். அது கூட நான் விளையாடணும். ஆசை மட்டும் பெருசாதான் இருக்கு. அவங்களாலேயே போக முடியல, உங்களால போக முடியுமா? இதுக்குதான் உங்களை எல்லாம் கூட வச்சுக்கூடாதுன்னு சொல்றது. இப்படிதான் கூட வச்சிருந்தா குழப்பிக்கிட்டே இருப்பீங்க. கூட இருந்து ஏதாவது கேள்வி கேட்டுட்டே இருப்பீங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. தலைவா, அந்த நவரத்ன பாம்பு உங்களுக்கு கிடைச்ச உடனே அதோட சக்தியை வச்சு எங்களை எப்படியாவது சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. நானே தனியா ஒரு சொர்க்கம் அமைச்சுக்க போறேன். அங்கதான் இருக்க போறேன். அப்ப எல்லாரும் கூட வருவீங்க. இப்ப எங்க இருந்து போங்க, போங்க இருந்து போங்க. தவறு செய்து விட்டாய் ஜனமேஜயா. கார்கோடகனை நீ அழிக்க நினைத்திருக்க கூடாது. நாகவல்லி நம்முடன் சண்டையிடுவதை தவிர்த்து வருகிறாள். அவளை வெளியே கொண்டு வரவே நான் இந்த முயற்சி செய்தேன். அதனால் கார்கோடகன் உனக்கு எதிரியாகி விடுவான் அல்லவா? அப்படி நடக்காது. கார்கோடகனுக்கு நாகவல்லி உதவி செய்தாலும் கார்கோடகன் நாகவல்லியின் பக்கம் சேரவே மாட்டான். தனித்து இயங்குவான். அது போகட்டும். ஆனால் இன்னும் நான் வந்த வேலையே முடியவில்லையே. அப்படி இருக்க அந்த கார்கோடகனை பத்தி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? நாகவல்லி அழிய வேண்டும். அதற்கு அவள் இருப்பிடத்தை மட்டும் கண்டுபிடித்துக் கொடு. அதுதான் என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லையே. அப்படி என்றால் இந்த உலகத்தையே நான் பந்தாட வேண்டியிருக்கும். பரவாயில்லையா? எது எப்படியோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நாகவல்லி அழிய வேண்டும். என்னங்க, அத்தை மட்டும் ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? ஹேமா, நம்ம 2 பேரை பத்தி நம்மளே புரிஞ்சுக்கல, நீ அத்தை பத்தி பேசிட்டு இருக்க. என்னங்க சொல்றீங்க? நீ என்கிட்ட ஏன் கோச்சிட்டு போன? என்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலன்னு தானே? என்னங்க? இல்லை, நான் தப்பா சொல்ல வரல. அதுக்கப்புறம் நீ நடந்துக்கிட்டது, நான் உன்னை தேடி வந்தது, திரும்பி கூட்டு வந்தது, இதுக்கெல்லாம் விளக்கத்தை தேட ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பாக அதுக்கெல்லாம் ஒரு முடிவே இருக்காது. ஏன்னா
அதுதான் அந்த இறைவனோட சக்தி. அந்த சக்தியை நம்ம சோதிச்சு பார்க்கணும், முயற்சி பண்ணக்கூடாது. கண்டிப்பாக நடக்கும், நம்பணும். ஹேமா, எனக்கு நடந்தது எப்படி உண்மையோ அதே மாதிரி தான் உனக்கும் நடந்தது. மற்றவங்க அதை நம்பலன்றதுனால அது பொய்யாயிடாதுல்ல. கண்டிப்பாக எல்லாரும் நம்புற காலம் வரும். அன்னைக்கு அம்மா ஒன்று புரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பாக அவங்க கூட நல்லபடியாக பேச ஆரம்பிப்பாங்க. சரியா? என்னங்க, கோவில் நிலத்தை நாம 2 பேரும் கனவுல பார்த்தோம்ல, அதை நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? கோயில் நம்ம தான் கட்டணும்னு இருந்தா கண்டிப்பாக இடத்த கண்டுபிடிச்சிடலாம். ஒரே இடத்துல உட்கார்ந்து இருந்துட்டு கோவில் நிலத்தை கண்டுபிடிக்கணும்னு சொன்னா எப்படி? தேட வேண்டாமா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லு ஹேமா. நம்ம 2 பேரோட கனவுல வந்த மாதிரி அந்த கோவில் நிலம் எங்கேயாவது தென்படுதான்னு நம்ம தேடி பார்க்கணும். சரி, தேடலாம். என்னாச்சு? மறுபடியும் அம்மா பத்தி யோசனையா? நான் நம்ம வீட்டுக்கு வரணும், அத்தை கூட பேசணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அத்தை என் கூட முகம் கொடுத்து பேசுவாங்களானே தெரியலையே. இந்த பாருமா, சீக்கிரம் இதுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். எல்லாம் அந்த நாகவள்ளி தாயி பார்த்துப்பா. நீ எதை பற்றியும் கவலைப்படாத, சரியா? சரி, கிளம்பலாம். அம்மா தாயே, நீதான் எல்லாத்துக்குமே துணை. தாயே நாகவள்ளி, எங்க மனசுல இருக்க பிரச்சனை நீதான் தீர்த்து வைக்கணும். எல்லாத்துக்கும் நீதான் வழிகாட்டணும். நீ தேடுறது கண்டிப்பா கிடைக்கும். வடக்கு பக்கம் போய் பாரு. நானும் 2-3 வருஷமா தேடிட்டு தான் இருக்கேன், கிடைக்கலையே. சொல்லிக்கிட்டு தானே இருக்கிற, முயற்சி பண்ணணும். அப்பதான் தேடுறது கிடைக்கும். நம்பிக்கையை இழந்துடாத.